வாழணும். அப்படியா? சரி, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். ஒரே நிமிஷம், மூக்கரிக்குது, சொரிஞ்சுக்கிறேன். சரி சீக்கிரம் சரிஞ்சுக்கோ. சரி, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்டி. சரி சீக்கிரம் போ. மார்னிங் சார், ஐ எம் ஜிவி அஸ்ரஸ் ஃப்ரம் திருவள்ளூர். என்னோட டீடைல்ஸ் மொத்தம் இந்த ஃபார்மில் இருக்குது, பாருங்கள் சார். அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. எஸ் சார். ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. காலேஜில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்ருங்க. ஆமாம் சார். இது என்னது, கொரோனா பேட்சா? ஆமாம் சார், அஃப்கோர்ஸ். இது ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது தானே? ஃபஸ்ட்டே வேலை கொடுத்துருக்கீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டே வேணான்னு சொல்லியிருப்பேன். தூங்கிட்டு இருக்கும்போது பிரேக் அடிக்கிறாங்க. கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. ஏங்கப்பா பெரிய கம்பெனி மாதிரி தெரியுதுடா. ஒன்றும் உனக்காக போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். பார்த்து தப்பி தவறி கூட கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டேன். மாட்டினாலும் என்ன கோத்து விட்டுறாது. அதை சரி சரி, பை, டைம் ஆச்சு. மேடம், இன்டர்வியூ இங்கே தான் நடக்குதா? ஆமாம் சார், இங்கே தான் நடக்குது. நீங்கள் இன்டர்வியூ தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்க மேடம். சரி, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. ஓகே மேடம். சார், உள்ளே வரலாமா சார்? செல்லம், உள்ளே வந்துட்டேன்டி. மேனேஜர் கிட்ட ஃபார்மை கொடுக்க போகிறேன். ஃபார்மை கொடுத்துட்டு நான் உட்காடுறேன். அப்படியா? ஓகே ஓகே. சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். சரி சரி பை, லவ் யூ. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி என்ன சார் சொல்கிறது? எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கு. என் ஆள் கூட கடலை போட்டுருந்தா நான் இன்டர்வியூக்கே வந்திருக்கேன். ஒரு வேலை கிடச்சதுன்னா நல்லா இருக்கும். உங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? எதுக்காக நம்ம கம்பெனி சூஸ் பண்ணுங்க? சார், பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஐ எம் 25. எனக்கு இப்போ வேலை கிடைச்சா தான் 30 இயர்ஸில் ஒரு வீடை கட்ட முடியும். ஸோ அந்த வீடு கட்டணும்னா நான் வந்து காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேரணும். எனக்கு இப்போ வேலை போட்டு தருவீங்களா மாட்டீங்களா? ஒரே நிமிஷம், ஃபோன் வருது, அட்டன் பண்ணி. சொல்லிச்செல்லாம், யார் இவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு போக சொன்னது? உங்கள் அப்பன் தான். சொல்ற அந்த ஆளுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கும் அறிவில்ல. அந்த ஆள் கறக்குறான். சிக்னல் வேற வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் வெளியே வந்துட்டு பேசுகிறேன். சரி, உனக்கு வேலை கன்ஃபார்ம் தானே? ஒரே நிமிஷம் கேட்டு சொல்கிறேன். சார், எனக்கு வேலை கன்ஃபார்ம் தானே? ரிஜெக்டட். ஓ மை காட். ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு 5 மினிட்ஸ்க்கு யாரும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஓகே சார். ஐ நீட் டு டேக் சம் ரெஸ்ட். ஓகே? முடியலடா சாமி. விநாயகனே வினை தீர்ப்பவனே. யார் இவன்? ஐயோ தெரியலையே. சீனிவாசா கோவிந்தா. ஃபைலு கூட இல்லாமல் வந்திருக்கான் பாரு. என்ன இடிக்குது? என்ன? வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல். கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக வந்த இளம் பெண்ணை ஊசியாலே குத்திக் கொலை செய்த போலி டாக்டர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவதற்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுல. அட ஆமாம் பிரதர், நாட்டில் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆமாப்பா ஆமாப்பா. ஆமாம், இன்டர்வியூ தானே வந்தீங்க, கையில் சர்டிஃபிகேட் எங்கே காணோம்? இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வேலை தர மாட்டாங்க. உள்ளே யார் உக்காந்துட்ருக்கங்களோ தெரில வேற. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களே. நான் வச்சுக்கிறதே ஃபோர்ஜரி ஃபார்ம் தான். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், ஒன்று அடிச்சு தரேன். டூப்ளிகேட் மாதிரியே ஒரிஜினல் அடிச்சு கொடுப்பான் என் ஃப்ரெண்டு. அவன் தான் என்னை ட்ராப் பண்ணிட்டும் போனான். அது தெரியுமா உங்களுக்கு? சரி ஓகே, நீங்கள் இங்கேயே இருங்க. நான் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ளே போய் உக்காடுறேன். நம்ம வெளில வந்து மீட் பண்ணுவோம். உங்கள் கோட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ராஜா கையை வச்சா ராங்கா போனதில். நல்லா இருக்குதா? உன் கோட்டாச்சு எப்படி நல்லா இருக்குதுன்னு. விநாயகா, ஓவர் ஆக்டிங்காக இருந்தால் மன்னிச்சிக்கப்பா. ஹலோ, சே என்ன தேருமா? ஒன்றுமே இல்லை, வெஸ்ட், சுத்த வெஸ்ட். நம்ம வேற எங்கன்னா போயிடணும். சுற்றி சுற்றி வந்தேங்க சுடுறதுக்கு ஒன்றும் கிடைக்கும். பிரதர், உள்ளெல்லாம் வரக்கூடாது. உள்ள மேனேஜர் ரூமா. ஸோ மேனேஜர் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறாரு. நீங்களாம் உள்ளே வந்து மாட்டிக்காதீங்க. ஓ, உங்களுக்கு ஃபார்ம் இல்லையா? ஃபார்ம் முடிஞ்சவொடனே அடிச்சு கொடுக்குறேன். கோட்டு முடிச்சவொடனே குத்துறேன். நீங்கள் இங்கே இருங்க, நம்ம வெளில வந்து மீட் பண்ணுவோம். யாரை ப்ராங்க் பண்ணனே தெரியலையே.
மாப்பிள்ள மாதிரி இருக்குடா. கேட்க மாட்டீங்கல்ல, உங்களுக்கு வில்ல வந்தோடனே அடிச்சு கொடுக்குறேன், வேலையை வேற விதமாக வாங்கிடலாம். சார் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் மேடம், யாருன்னே தெரில. சார் இவர் தான் சார், அடுத்த இன்டர்வியூ வந்திருக்க ஆளு. என்ன அவரு போய் சாருன்றீங்க? அவரு என்ன மாதிரி வேலைக்கு ஐயோ உங்களுக்கு தெரியாதா? அவர் தாங்க மேனேஜர். இது மேனேஜரா? அப்போ வேலை போச்சா?